இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, வளைகுடா பகுதியை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டதாக சொல்லப்படுகின்றது. இன்று நேற்று முதல், அதாவது 48 புதன் வியாழன் வரையும் 48 மணி நேரத்தில் எந்த கப்பல்களும் அமெரிக்க கடற்படை முற்றுகையை மீறவில்லை என்று அமெரிக்க சென்ட்ரல் கமாண்டிங் சொல்லுது. ஆனால் ஈரான் சொல்லுகின்றது, வாஷிங்டன் ஹார்முஸ் ஜலசந்தியை கண்காணித்தால் அமெரிக்க கப்பல்களை மூழ்கடிப்போம் என்று விரட்டுகின்றது. இதுதான் நேற்றைய வியாழக்கிழமை மாலை செய்தியாக மிக பரபரப்பாக வந்த செய்தியாக பார்க்கப்படுகின்றது. வீட்டுக்கு போட்டியாக வருகின்றது. அமெரிக்கா ஒன்றை சொல்லுகின்றது, ஈரான் ஒன்றை சொல்லுகின்றது. மக்கள் எதை நம்புவதென்று தடுமாற்றம். உலக மீடியாக்களும் கண்ட மாதிரி ஆளாளுக்கு அடிச்சுடுறான்கள். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியலப்பா, உண்மையை சொல்லலாம். ஆனால் ஈரான் அங்க நிலையாக ஸ்ட்ரென்த்தாக நிற்கின்றது. எந்த கப்பல் எங்க போனது எல்லாம் தெரியாது. இன்னும் ஒரு செய்தியாக, முன்னாள் ஆஸ்திரேலிய பேச்சுவார்த்தையாளர் பெரும் இஸ்ரேல் திட்டம் ஒன்றை வெளியாக்கி இருக்கின்றார். அதாவது இஸ்ரேலின் சதி திட்டம் ஒன்றை அவர் வெளியாக்கி இருக்கின்றார் என்பதுதான் அந்த செய்தியாகவும் வருகின்றது. இப்பொழுது உண்மையிலேயே பேச்சுவார்த்தை என்ற ஒரு கூத்து நடக்குது இல்லையா? பாகிஸ்தானுக்குள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்று சொல்றாங்க. ஆனால் அது ஈரானுடன் முனீர் பேச போனார். அதுக்கும் பேச்சுக்கள் தொடர்தான். என்னமோ எங்க இருந்து ஆகாயத்திலிருந்து வார மாதிரி தான் அதையும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் அது சாத்தியமோ நமக்கு அது புரியல. ஆனால் ஒரு விடயம், இந்த பேச்சுவார்த்தை 22ஆம் தேதியுடன் முடிகின்றது. எப்பொழுது? இது அடுத்த வாரம் முடிகின்றது. இன்று நமக்கு 17ஆம் தேதி என்றால் இன்னும் 5 தினங்களில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியாகவே எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்ற ஒரு போலி நாடகத்தில் மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு தயாராகின்றன உண்மையான செய்தி. இது எல்லோருக்கும் தெரிந்த விடயமாக போச்சு. வாருங்கள் செய்திக்குள்ளிருந்து போவோம். ஈரான் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையின் முதல் 48 மணி நேரத்தில் எந்த கப்பல்களும் மீறவில்லை என்று அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு இன்று வியாழக்கிழமை அறிவித்திருக்கின்றது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து முற்றுகை அமலில் உள்ள நிலையில் 9 கப்பல்கள் அமெரிக்க படைகளுக்கு இணங்கி திரும்பி செல்ல ரிட்டர்ன் போய்விட்டது என்று சொல்கின்றார். ஈரான் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையின் முதல் 48 மணி நேரத்தில் எந்த கப்பல்களும் எங்களுடைய கட்டளையை மீறி செல்லவில்லை என்றும் அது திரும்பி போயிருப்பதாக சொல்கின்றது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து முற்றுகை அமலில் உள்ள நிலையில் 9 கப்பல்கள் அமெரிக்க படைகளுக்கு கட்டுப்பட்டு இணங்கி திரும்பி சென்றுள்ளன என்றும் அமெரிக்கா சொல்லுகின்றது. ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் கப்பல்களுக்கு அமெரிக்கா விதித்த முற்றுகையின் முதல் 48 மணி நேரத்தில் எந்த கப்பலும் அமெரிக்க படைகளை தாண்ட செல்லவில்லை என்று சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. மேலும் 9 கப்பல்கள் அமெரிக்க படைகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து திரும்பிய ஈரானிய துறைமுகம் அல்லது கடலோர பகுதியை நோக்கி திரும்பியுள்ளன என்றும் அந்த சென்ட்ரல் கம் சொல்லுது. ஈரானிய துறைமுகங்களுக்கு நுழையும் மற்றும் வெளியேறும் அனைத்து கடல்வழி போக்குவரத்திற்கும் சென்ட்ரல் கம் திங்கள் அன்று முற்றுகையை தொடங்கியதை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது.
ஈரானுடனான மற்றும் ஈரானுக்கு இடையான கடல்வழி வர்த்தகத்தை அமெரிக்க படைகள் முற்றிலுமாக நிறுத்திவிட்டன என்று சென்ட்ரல் கம் தளபதி செவ்வாய் என்று கூறினார். மத்திய கிழக்கில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான இந்த தலைமையகம் வளைகுடா மற்றும் ஒமான் வளைகுடாவில் உள்ள ஈரானிய துறைமுகங்கள் நுழையும் அல்லது வெளியேறும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் எதிராக பாரபட்சமின்றி இந்த முற்றுகையை அமல்படுத்தியுள்ளது என்று சொல்லுகின்றது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் வார இறுதியில் பாகிஸ்தானில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற அரிதான நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முற்றுகை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு உடன்பாடு எட்டப்படவில்லை என்றும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான 2 வார கால போர் நிறுத்தம் இம்மாதம் ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று முடிவடைய உள்ள நிலையில்தான் தற்போது இந்த நடைமுறையில் உள்ளது. புதன்கிழமை வெளியான ஈரானிய ஊடக அறிக்கைக்கு சென்ட்ரல் கமின் அறிக்கை முரணாக உள்ளது. இந்த அறிக்கையில் முற்றுகையை மீறி ஒரு பிரமாண்டமான ஈரானிய கச்சா எண்ணெய் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து ஈரானிய கடல் பகுதிக்குள் நுழைந்ததாக கூறப்பட்டிருந்தது. அந்த அறிக்கை குறித்து அமெரிக்கா உடனடியாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அடுத்து வருகின்றது, வாஷிங்டன் ஹார்முஸ் ஜலசந்தியை கண்காணித்தால், இது ஈரான் சொல்றான். ஈரான் மிரட்டல், அதாவது ஈரானின் ஒரு எச்சரிக்கை மிரட்டலும் தான் இப்பொழுது அமெரிக்காவை ஒரு தடுமாறி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம். வாஷிங்டன் ஹார்முஸ் ஜலசந்தியை கண்காணித்தால் அமெரிக்க கப்பல்களை மூழ்கடிப்போம் என ஈரான் ராணுவ ஆலோசகர் அச்சுறுத்தியிருக்கின்றார். ஈரானின் உச்ச தலைவரின் உயர்மட்ட ராணுவ ஆலோசகர் ஒருவர் அமெரிக்கா இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியை கண்காணிக்க முற்பட்டால் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கப்பல்களை ஈரான் மூழ்கடிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். முன்னாள் புரட்சிகர பாதுகாப்பு படை தளபதியான மோஷன் ரெசாயி இதில் வாஷிங்டனுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார். ஈரானின் உச்ச தலைவரின் உயர்மட்ட ராணுவ ஆலோசகர் ஒருவர் அமெரிக்கா அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியை கண்காணிக்க முயன்றால் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் அமெரிக்க கப்பல்களை மூழ்கடிக்கும் என்று எச்சரித்திருக்கின்றார். முன்னாள் புரட்சி பாதுகாப்பு படை தளபதியான மோசன் ரெசாயி அந்த ஜலசந்தியை கட்டுப்படுத்துவதில் வாஷிங்டனுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் அமெரிக்க கப்பல்கள் நிச்சயமாக எங்கள் ஏவுகணைகளுக்கு இலக்காகலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஈரானின் உச்ச தலைவரின் உயர்மட்ட ராணுவ ஆலோசகரான மோசன் ரெசாயி அமெரிக்கா மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியை கண்காணிக்க முயன்றால் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் அமெரிக்க கப்பல்களை மூழ்கடிக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். ஈரானிய அரசு தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்பட்ட தனது உரையில் அந்த ஜலசந்தியை கட்டுப்படுத்துவதில் அமெரிக்காவிற்கு எந்த பங்கும் இல்லை என்று ரெசாயி கூறினார். திரு ட்ரம்ப் அவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தியின் காவலராக விரும்புகிறார். இது உண்மையிலேயே உங்கள் வேலையா? இது அமெரிக்கா போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ராணுவத்தின் வேலையா என்று அவர் அதிபர் ட்ரம்பை கேள்வி எழுப்பி இருக்கின்றார். உங்களுடைய இந்த கப்பல்கள் எங்களின் முதல் ஏவுகணைகளாலேயே மூழ்கடிக்கப்படும் என்றும், மேலும் அவை அமெரிக்க ராணுவத்திற்கு ஒரு பெரும் ஆபத்தை உருவாக்கி உள்ளன என்றும், அவை நிச்சயமாக எங்கள் ஏவுகணைகளுக்கு இலக்காகலாம் என்றும், எங்களால் அவற்றை அழிக்க முடியும் என்றும் அவர் சொல்லி இருக்கின்றார். பிணைக்கதிகள் அச்சுறுத்தல் மற்றும் போர் நிறுத்த எதிர்ப்பு என்று அமெரிக்கா ஈரான் மீது தரைவழி படையெடுப்பை தொடங்கினால் அது சிறப்பாக இருக்கும் என்றும் ரெசாயி மேலும் கூறினார். ஏனெனில் நாங்கள் ஆயிரக்கணக்கான பணைய கைதிகளை பிடிப்போம், பின்னர் ஒவ்வொரு பிணைய கைதிக்கும் $1 பில்லியன் பெறுவோம். அவர் மேலும் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கு நான் சிறிதும் ஆதரவாக இல்லை என்றும், இது எனது தனிப்பட்ட கருத்து என்றும் அவர் கூறினார். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் முன்னாள் தலைமை தளபதியான ரெசாயி கடந்த மாதம் உச்ச தலைவரின் உயர்மட்ட ராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். வார இறுதியில் பாகிஸ்தானில் நடைபெற்ற அரிதான நேரடி பேச்சுவார்த்தைகள் ஒரு உடன்பாட்டை எட்ட தவறியதை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீது கடற்படை முற்றுகையை விதித்துள்ளது. தலைப்புகள் என்று சொல்லுகின்ற போது ஈரான் மொஹசின் ரெசாயி மூழ்குகிறார் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுதான் நம்முடைய தலைப்புச் செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இதேவேளை முன்னாள் ஆஸ்திரேலிய பேச்சுவார்த்தையாளர் என்று சொல்லும் பெரும் இஸ்ரேல் ஒரு பெரும் திட்டம் ஒன்றை செய்திருப்பதாக அவர் வெளியாக்குகின்றார். ஓஸ்லோ பேச்சுவார்த்தைகளில் முன்னாள் ஆஸ்திரேலிய பேச்சுவார்த்தையாளராக இருந்த டேனியல் லெவி தி கார்டியன் பத்திரிகையில் நெதன்யாகு பெரும் இஸ்ரேல் திட்டத்தை முன்னெடுப்பதற்காக ஈரான் போரை சுரண்டுகிறார் என்று எச்சரித்துள்ளார்.
இந்த உத்தி ஈரானை மட்டுமல்ல வளைகுடா நாடுகளையும் குறிவைப்பதாகவும் இதனால் இஸ்ரேல் பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது என்றும் அவர் வாதிட்டார். ஒஸ்லோ ஒப்பந்தங்களின் போது இஸ்ரேலின் பேச்சுவார்த்தை குழுவில் முன்னாள் உறுப்பினராக இருந்த டேனியல் லெவி தி கார்டியன் பத்திரிகையில் பெரிய இஸ்ரேல் திட்டம் நிறுத்தப்பட வேண்டும், அதாவது அவர் சொல்றார் அந்த அகன்ற இஸ்ரேல் திட்டத்தை சொல்றார், பெரிய இஸ்ரேல் திட்டம் நிறுத்தப்பட வேண்டும் என்று எழுதினார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் போரில் 2 வார கால போர் நிறுத்தத்தில் நீடித்த தன்மை நிச்சயமற்றதாக இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் எந்த திட்டமும் இல்லை, பெஞ்சமின் நெதன்யாஹுவிடம் உள்ளது. புவிசார் அரசியல் நிலைகட்ட தன்மையை நெதன்யாஹு சுரண்டுகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவதாக ட்ரம்ப் நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்ட நிலையற்ற புவிசார் அரசியல் சூழ்நிலை தனது அகன்ற இஸ்ரேல் என்ற இறுதி இலக்கை அடைய நெதன்யாஹு பயன்படுத்துகிறார் என்று லெவி வாதிட்டார். ஈரான் போருக்கு முன்பு ஈரானிய ஆட்சியை பலவீனப்படுத்துவது, ஈரானை வீழ்த்துவதன் மூலம் மட்டுமல்லாமல் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற நாடுகளையும் பஹ்ரைன், குவைத், ஒமான், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் பலவீனப்படுத்தி பாதுகாப்பு மற்றும் எரிசக்திக்காக இஸ்ரேலை சார்ந்திருக்க செய்வதன் மூலமும் இஸ்ரேலை பிராந்தியத்தின் ஆதிக்க சக்தியாக மாற்றும் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு வல்லுநர்கள் வாதிட்டு என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நெதன்யாஹு சமீபத்தில் இஸ்ரேலை ஒரு பிராந்திய சக்தியாக மட்டுமல்லாமல் சில அம்சங்களில் ஒரு உலகளாவிய வல்லரசாகவும் விவரிக்க தொடங்கினார் என்றும் லெவி குறிப்பிட்டிருக்கின்றார். பெரிய இஸ்ரேல் திட்டம் வெறும் போர் முழக்கமாக தோன்றினாலும் சமீபத்திய கொள்கைகள் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகின்றன என்று லெவி எச்சரித்திருக்கின்றார். நிரந்தர போர் அணுகுமுறை இப்போது இஸ்ரேலிய அரசியலில் உறுதியாக வேறுண்டுள்ளது என்றும் அவர் எழுதியிருக்கின்றார். மேலும் அதீத விரிவாக்கம் மற்றும் எதிர்பிரிவுகளின் அபாயங்கள் குறித்தும் எச்சரித்தார். போருக்கு பிந்திய காலத்தில் இந்த ஆதிக்க திட்டத்தை கட்டுப்படுத்துவதும் தடுப்பதும் ஒரு முக்கிய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக இஸ்ரேலின் திட்டத்தை அமெரிக்கா பயன்படுத்துகின்றது என்பதை ஈரான் ஏற்கனவே சொல்லிவிட்டது. அது உலகுக்கெல்லாம் தெரிந்து விடுகின்றான். அதைத்தான் இப்போதும் இந்த முன்னாள் இஸ்ரேலின் ஒரு ராணுவ அதிகாரியின் தெரிவித்திருக்கிறார். பார்ப்போம், அடுத்து வரும் செய்திகளின் அடுத்த கட்டங்களை பார்ப்போம். நேர்களே, நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.